வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் 3 மாதங்களில் வர்த்தமானியில் வெளியீடு செய்யப்படும். அமைச்சர் விஜித ஹேரத் கருத்து. மாகாண சபை தேர்தலை நடத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் தெரிவிப்பு. ஐநா செயல் திட்டங்களுக்கான அமெரிக்க நிதியளிப்பு குறைபாடு, இலங்கை தொடர்பாக தாக்கம் ஏற்படும் அபாயம். சுமந்திரன் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். அரசின் கொள்கையான வளமான நாடு, அழகான வாழ்க்கை நோக்கில் நாட்டை மறுமலர்ச்சியின் புதிய யூகத்திற்கு திருப்பி செல்லும் வகையில் தற்போதைய காலகட்டத்தில் பல்வேறு முக்கியமான சீர்திருத்தங்கள் நடைமுறையில் உள்ளன என்று தொழிற்கல்வி பிரதியமைச்சர் நளின் ஹேவாகே தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், முன்னேற்றத்தை நோக்கி நாட்டை இட்டுச் செல்ல முதலில் அடித்தள இடங்களே புதுப்பிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட வேண்டும். இளைஞர்களும் யுவதிகளும் மனதளவில் முன்னேற்றத்தை நோக்கி திருப்பப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். தற்போதைய இளைஞர்கள் தொழில்நுட்பம் மற்றும் அறிவு திறன்களில் முன்னிலை வகிப்பினும் அவர்களுக்கான நிறுவன கட்டமைப்புகள் தாழ்வாகவே உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த நவீன இளைஞர்களுக்கு ஏற்ப தொழில்சார் நிறுவன சூழலை உருவாக்குவது அவசியமாகிறது. அதற்காகவே நாட்டின் பல பகுதிகளில் உள்ள 311 நிறுவனங்களில் பாரிய உழைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். 1,60,000-க்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த திட்டங்களில் ஈடுபட்டு நாடு முழுவதும் தங்களுக்கான தொழில் அமைப்புகளை உருவாக்கும் பணியில் இறங்கிக் கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சிகள் தற்காலிக முயற்சிகள் அல்ல என்றும், தொழில் கல்வித்துறையின் ஊடாக நாட்டில் ஒரு அடிப்படை மாற்றத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் முக்கிய இலக்காகும் என்றும் பிரதியமைச்சர் நளின் ஹேவாகே வலியுறுத்தினார். மாகாண சபை தேர்தலை நடத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். தேர்தல்கள் ஆணைக்குழு மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தேவையான சூழலை உருவாக்க வேண்டும் என்று கூறியதற்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் கூறுகையில், கடந்த மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபை தேர்தலுக்காக விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதேபோன்று மாகாண சபை தேர்தலுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளும் அமைச்சு மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாகாண சபை தேர்தல்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் முனைப்பில் முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா முன்வைத்திருந்த திருத்த யோசனை மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் முன்வைத்த தனிநபர் பிரேரணைகள் குறித்து தவறுதலாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும், மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்துமாறு உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மதித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை அரசாங்கம் வழங்கியதாக கூறினார். மாகாண சபை முறைமையில் காணப்படும் சில சிக்கல்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு தீர்வுகளை வழங்கும் முயற்சிகள் தொடரப்பட்டுள்ளன. அரசியல் நோக்கங்களால் நிர்வாக கட்டமைப்பில் பாதிக்காத வகையில் செயல்பட வேண்டும் என்பதை நோக்கம். எனவே மாகாண சபை முறைமை தொடர்பாக அனைத்து தரப்பினருடனும் சிறந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று அமைச்சர் சந்தன அபேரத்ன உறுதிபட தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் ஒன்றை உருவாக்கி அதை 3 மாதங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பித்து வர்த்தமானியில் வெளியிடுவதை அரசாங்கத்தின் இலக்கு என்று அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக முதலாக குரல் எழுப்பிய அரசியல் இயக்கமாக எங்களது கட்சி திகழ்கின்றது. அந்த சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அதே சமயம் நாட்டில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் புதிய சட்டம் ஒன்று அவசியமாக உள்ளது. இதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தை செவ்வனவே நீக்குவதற்காக அமைச்சரவை பரிந்துரையுடன் குழு ஒன்றும் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளதோடு அந்த குழு தொடர்ந்தும் கூடி ஆலோசித்து வருகிறது. பொருளாதார மற்றும் நாட்டின் முழுமையான நிலைமையினை கருத்தில் கொண்டு புதிய சட்ட திட்டத்தினை கட்டமைப்பது இப்போது அவசியமாகியுள்ளது. இந்த ஆண்டின் ஆரம்பம் முதலே நாம் இந்த திட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம். இலக்காக கொண்டுள்ள 3 மாதங்களுக்குள் புதிய சட்டம் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் உறுதியாக தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் அமைப்புகளுக்கான நிதியளிப்பில் அமெரிக்கா முதன்மை பங்களிப்பாளராக திகழ்கின்றது. எனவே அமெரிக்கா தனது நிதியளிப்பை நிறுத்தும் பட்சத்தில் இலங்கை போன்ற நாடுகளை பொறுத்தவரை பொறுப்பு குரல் செயல் திட்டங்கள் மீது பெரும் தாக்கம் ஏற்படும் என்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் எச்சரித்துள்ளார். கடந்த மாதம் நடுப்பகுதியில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரின் போது பிரிட்டன் தலைமையிலான இணை நாடுகள் இலங்கை தொடர்பாக புதிய தீர்மானம் ஒன்றை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்தார்.
தெரிவித்திருந்தார். இந்த நேரத்தில் இதுவரை நடைமுறையில் இருந்த இலங்கை தொடர்பான பொறுப்புக்குரல் செயல் திட்டம் புதிய தீர்மானத்தோடு முடிவுக்கு வரக்கூடும் என்று ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் கரிசனை வெளியிட்டுள்ளனர் என்றும் அண்மையில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஒருவர் அதை பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக சுமந்திரனிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் அந்த கரிசனையை ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக ஐநா மற்றும் அதன் உட்பொறுப்புகளுக்காக அமெரிக்கா வழங்கும் நிதியளிப்பு குறைவடையக்கூடிய சாத்தியம் இந்த மாற்றத்திற்கான முக்கிய காரணமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். சுமந்திரன் மேலும் கூறுகையில், அமெரிக்கா தனது நிதியளிப்பை குறைத்துவிட்டால் அது இலங்கை தொடர்பான தீர்மானங்களின் நடைமுறைப்படுத்தலில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் அந்த தீர்மானங்களை செயல்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படாத நிலைமை உருவாகும். மேலும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அதன் நடைமுறைப்படுத்தலுக்கான நிதி ஒதுக்கப்படாமல் போனால் அந்த தீர்மானமும் வெறும் தளர்வதன் ஆவணமாகவே முடிந்துவிடும் என்றும் அவர் எச்சரித்தார். எனவே தற்போது உருவாகி வரும் சவால்களை மையமாக கொண்டு செப்டம்பர் மாத கூட்டத்தில் இலங்கை தொடர்பான பொறுப்பு கூறல் செயல் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செய்யும் வகையில் உறுதியான மற்றும் நடைமுறைப்படுத்தக்கூடிய புதிய தீர்மானத்தை முன்வைப்பது அத்தியாவசியம் என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் தொடர்புடைய 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் விசாரணை கோப்புகள் மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக பல போலீஸ் பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் விசாரணைகள் நடைபெறாமல் வைத்திருந்த பல முறைப்பாடுகள் இப்போது மறுபரிசீலனையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இது தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு, நிதி குற்ற புலனாய்வு பிரிவு, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட முக்கியமான பிரிவுகளில் முன்பாக மூடப்பட்டிருந்த கோப்புகளை மீண்டும் திறக்க குற்ற புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளது. மேலும் சந்தேக நபர்கள் மற்றும் சட்ட ரீதியான வழிகாட்டல்கள் தொடர்பாக சட்டம் அதிபரிடம் ஆலோசனை பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் குறித்து அவதானிக்கும்படி பொது பாதுகாப்பு அமைச்சரால் பதில் போலீஸ் அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானோரின் எண்ணிக்கை 4 லட்சத்திற்கும் அதிகமாக இருப்பதையும் அதற்கிடையே புனர்வாழ்வு வசதிகள் வெகுவாக குறைவாக இருப்பதையும் அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்த போது, நாட்டில் தற்போது புனர்வாழ்வு சேவைகள் வழங்கும் 4 மத்திய நிலையங்கள் உள்ளன. அவற்றிலும் சுமார் 140 பேருக்கு மட்டுமே சிகிச்சை வழங்கும் வசதிகள் உள்ளது. ஆனால் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். எனவே இந்த நிலைமையை முறையாக கையாள இந்த ஆண்டு இறுதிக்குள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தை ஸ்தாபிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 5 மாதங்களில் போதைப்பொருள் உள்ளிட்ட சுமார் 5 டன் போதைப் பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றிக் கொண்டதாகவும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து இவை பெரும்பாலும் இலங்கைக்கு கடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விளக்கியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் போலீஸ் திணைக்களம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எடுத்திருக்கிறது. தற்போது நாட்டின் உள்நாட்டு பகுதியிலும் வெளிநாடுகளுடனான தொடர்புகளையும் கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு விரிவான செயல்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் போதைப்பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் புதிய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கான புனர்வாழ்வு வசதிகளை விரிவுபடுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய நடவடிக்கையாக இருப்பதையும் அமைச்சர் ஆனந்த விஜயபால வலியுறுத்தியுள்ளார். கருணாவின் நெருங்கிய நபர்களில் ஒருவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவருமான இனிய பாரதி இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு பிரிவின் விசேட குழுவினர் மேற்கொண்ட புலனாய்வு பணியின் போது இன்று காலை 5:30 மணி அளவில் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் முனைக்காடு பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இனிய பாரதி தங்கியிருந்த இடத்தை அதிகாலை முற்றுகையிட்டு அவரை கைது செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் மீது இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமல் ஆக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதோடு முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேப்டன் சந்திரநேரு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் அடிப்படையிலும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.